டெல்லி சட்டமன்ற தேர்தல், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது குறித்தான் பேசிட்டு இருக்கோம். திரு ரகு, சாஃப்ட் இந்துத்துவா தொடர்பான உங்களுடைய விமர்சனத்தை மறுத்தார் திரு ஆசீர்வாதம். அவர் உண்மையை எப்படி சொல்லுவார் அவரு? ஏன்னா அவங்க ஆயுதத்தை வச்சு அவங்கள்ட்ட சண்டை செஞ்சதா கோவம் தானே வரும். எல்லாம் வளர்ச்சி 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 வளர்ச்சின்னு சொன்னாரு. இந்த ரமேஷ் பிதூரி வந்து ஆர்டிசிக்கு எதிராக தோத்துருக்கிறாருல, அவர் வந்து பார்லிமெண்ட்ல என்ன பேசினாரு ஒரு இஸ்லாமிய எம்பிக்கு எதிராக. அப்புறம் பர்வேஷ் வர்மா அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடும், அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பப்ளிக்காக பேசியிருக்கிறாரு. நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டினவங்களாம் நீங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு நாங்கள் வந்து வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்குறோம்னா இது எந்த விதமான வளர்ச்சி? அப்படி டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொன்னது எடுபடலை இல்லை. அது வந்து ஆன்டி ஃபெடரல் வாதம் நான் சொல்கிறேன். ஏங்க மத்தியில் இருக்கிறவங்க தான் மாநிலத்திலும் இருக்கணும்னு என்ன கட்டாயம்னு கேட்குறது. அப்படி இருந்தால் தான் வளர்ச்சின்னு சொல்கிறது வளர்ச்சிக்கு எதிரானது. இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு எதிரான மனநிலை இருக்குது, எதிரான கட்சிகள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டபுள் என்ஜின்கிறதே எனக்கு தப்பான வாதம். அது இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட கண்ட்ரிக்கு அது பேசவே கூடாது. அது ஃபெடரலிஸ்டுக்கு எதிரான வாதம். அது இருந்தால் தான் நடக்கும், இது இருந்தால் தான் நல்லா இருக்கும். என்னங்க இது தவறு. அது அதான் பிஜேபிக்கு வந்து இந்தி பேசும் மாநிலங்களில் போலரைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இந்த கம்யூனல் கேம்பெயினை மக்கள் நம்புகிறாங்க, சவுத் இந்தியாவில் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால தான் வந்து அவங்க வந்து சவுத் இந்தியா மேலே கோவப்படுறாங்க. இங்கே கால் பதிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் லோட்டஸ்லாம் இங்கே வேலை இல்லை. ஏதாவது ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சா தானே நீங்கள் அதை செய்ய முடியும். அதே செய்ய முடியலையே. மக்கள் யோசிக்கிறாங்க, ஏன் பிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பிரச்சனையை அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. நிச்சயமாக ஆம் ஆத்மி மேலே அவங்களுக்கு கோபம் இருக்குது. ஏன்னா குஜராத்லேயே வந்து நீ வந்து இவ்வளோ % ஓட்டு வாங்குவியா அப்படிங்கிற ஒரு கடுப்பு அவங்களுக்கு இருக்குது. காங்கிரஸ் கூட டீல் பண்ணிடலாம் ஈஸியாக, இவங்களை செய்ய முடியலையே, இவங்க ஸ்மார்ட்டாக இருக்காங்களேன்னு ஒரு கோபம். அதனால ஒரு பல்முனை தாக்குதல் செஞ்சு அவங்களை காலி பண்ணியிருக்கிறாங்க. ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதனால ஜெயிச்சோம்னு சொன்னால் அதை எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும்? ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் பேசுவாங்க. ஓகே, திரு ஆசீர்வாதம். அதாவது திரு ரகு அவர்களுக்கு வந்து நான் ஒரு சிறிய கருத்தை வந்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இவர் வந்து அண்ணா ஹசாரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரை தன்னை குருநாதரா அவர் வந்து பிரகடனப்படுத்தினவர். அண்ணா ஹசாரே அவர்கள்ட்ட போய் மீடியா கேட்டாங்க, சார் இது மாதிரி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல வந்திருக்குது, அவர் வந்து கைது செய்ய போகிறார்கள் அப்படின்னு. அதை கைது செய்வதற்கு முன்பு நடந்த இந்த உரையாடல், அதில் அவர் சொன்னாரு, நான் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லும் பொழுது நீ நல்லபடியா ஆட்சி செய்ய அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். ஆனா இவர் வந்து மதுவான ஊழல் செய்வார் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இந்தியா ஊழல் செய்வாருன்றது இன்னும் முடிவாகல இல்லையா? ஊழல் செய்தாரா இல்லையான்றது இன்னும் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது இன்னும் வரல. அது உண்மைதான். அது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுதான். நம்மளுடைய நடைமுறை, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம், நம்மளுடைய கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிதான் சொல்லுது. ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்டா மாறுது இல்ல? அதனாலதான் எல்லாரும் அந்த பெர்செப்ஷன் கேம்ல தோத்து போறாங்கல்ல எதிர்க்கட்சிகள். அமலாக்கத்துறை கைது பண்ணிடுது, சிறையில் அடைச்சிருது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு பல வருடங்கள் ஆகுது. அந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ள எலெக்ஷன் நடந்துருது. எலெக்ஷன்ல பெர்செப்ஷன் கேம்ல இவங்க ஊழல் செஞ்சிருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்கு அந்த கட்சிகளுக்கு, மக்களுக்கு. அதுல தோத்து போறாங்கல்ல, அதுதான் ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட்னு கட்சிகள் வருத்தப்படுறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் விமர்சனிக்கிறாங்க. உங்க கேள்வி வந்து நியாயமான கேள்வி, குட் கொஸ்டின் ஆல்சோ. நான் அப்ப வந்து இவங்களுக்கு மக்கள் மேல இவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, மக்கள் வந்து நாம வந்து தப்பே செய்ய மாட்டோம் அப்படின்னு மக்கள் இவங்க மேல நம்பிக்கை வைத்திருந்தாங்கன்னா, அந்த பயணத்தை நோக்கி போயிருந்தாங்கன்னா ஈவன் சிம்பத்தி ஓட்டு கூட கிடைச்சிருக்கும் சார். ஒரு முதலமைச்சரா இருந்தவர் எப்படி தோக்க முடியும் சொல்லுங்க? அதுவும் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி 2 தடவை வந்து ஆட்சி அமைச்சவர் வந்து இன்னைக்கு பினிஷ் ஆயிட்டாரு. அப்ப உங்களோட பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில தான் பேசப்படணும். அந்த பெர்செப்ஷனை நாங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. நீங்க உங்களுடைய பெர்செப்ஷனை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும், நான் குற்றமற்றவன், எனக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அந்த வாய்ப்பை வந்து மக்கள் கொடுக்காத பட்சத்துல ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தார் இல்லையா மணிஷ் சிசோடியா? ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் இருக்கார். இப்போ ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்படுது அமலாக்கத்துறையால, வழக்கு பதியப்பட்டு கைது செய்யறாங்க, சிறையில் அடைக்கிறோம். 3 மாதங்கள் 6 மாதங்களுக்குள்ளாக அந்த வழக்குகள் முடிஞ்சு இவர் குற்றமற்றவர் இல்ல குற்றம் செஞ்சிருக்கிறாருன்றதை நிரூபிச்சுட்டா அங்க அந்த பெர்செப்ஷன் கேம்ல வந்து எந்த கட்சிக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வர்றதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தொடர்ந்துட்டே இருக்கு. எலெக்ஷன் தான் நடக்குதே தவிர அமலாக்கத்துறை பதிவு செஞ்ச வழக்குல ஆம் ஆத்மி தலைவர்கள் கெஜ்ரிவால் உட்பட தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையான்றது தெரியாது.
நாளைக்கு அவங்க ஒருவேளை தவறு செய்தா இந்த எலெக்ஷன் தீர்ப்பும் அந்த தீர்ப்பும் ஒரு புள்ளியில இணைந்ததாக நாம புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை தவறு செய்யலைன்னு அவங்க விடுதலை செய்யப்படுறாங்கன்னு வச்சா இந்த தேர்தல் முடிவு பெர்செப்ஷன் கேம்ல பாஜக ஜெயிச்சதானே? அதாவது கார்த்திகேயன், அவங்க மேல வந்து சார்ஜ் ஷீட் போடல அப்படின்னா அந்த என்கொயரியே இன்கம்ப்ளீட். ஏன்னா அந்த வலை இருக்கு இல்லைங்களா, மணி ட்ரையல், அது எங்கெங்க பின்னி பெறஞ்சு போனுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு தெரியும். சோ அவங்களால வந்து அந்த பணம் வந்து என்ன சொல்றாங்க, ஈவன் கடல் கடந்து கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட சமயத்துல திடீர்னு நீங்க வந்து உடனடியா இவங்க மேல வந்து 60 நாள்ல வந்து குற்றப்பத்திரிக்கை நம்ம வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னா அது வந்து பிராக்டிகலி நாட் ஃபீசிபிள். அதன் காரணமாகத்தான் இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டே அவங்களுக்கு வந்து இது கொடுத்துச்சு, பெயில் கொடுத்துச்சு. ஆக அந்த டெக்னிக்காலிட்டியை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு பெர்செப்ஷன் வந்து நாங்க கிரியேட் பண்றோம், இவங்களுக்கு ஆன்டி பெர்செப்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றது வந்து சரியான ஒரு விவாதமாக சுதா இணைப்புல இருக்காங்க. ஆம் ஆத்மில இருந்து திருமிகு சுதாவும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களே பதில் சொல்லுவாங்க. ஒரு வழக்கு அவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள முடிக்கிறதுலாம் சாத்தியம் இல்ல, அப்ப வழக்கே போடக்கூடாதா? குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து எல்லா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அவர் எலெக்ஷன் நடத்த முடியும்னு திரு ஆசீர்வாதம் கேட்கிறாரு. நீங்க முகாந்தரமே இல்லாம ஒருத்தர் மீது வந்து பொய் வழக்கு குற்றம் சாட்டி நீங்க அவங்கள வந்து சிறையில் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்க அதுக்கான வேலைகளை செய்யறீங்க. அவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் கூட கொடுக்க முடியல கோர்ட்ல. கோர்ட்ல கேக்குறாங்க, ஆதாரம் இருக்கா, இடியை சப்மிட் பண்ண சொல்றாங்க. தரோன்னு மாத கணக்குல இழுக்கிறீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? அவர் சிறையில இருக்கணும், பல மாதங்கள் இருக்கணும். சத்யேந்திர ஜெயின் எத்தனை வருஷம் வச்சிருந்தீங்க? 2 வருஷம். இவர் எத்தனை வருஷம் வச்சிருந்தீங்க? மணிஷ் சிசோடியா 1 வருஷத்துக்கு மேல. அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாசத்துக்கு மேல வச்சிருந்தீங்க. அவருக்கு இன்சுலின் கொடுக்கல இதுல சிறையில. இவ்வளவு கஷ்டங்களை படுத்தி பாராளுமன்ற தேர்தல் போது அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நீங்க இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி அவரை வந்து சிறையில் அடைச்சது. கோவா எலெக்ஷனுக்கு வந்து மதுபான முறைகேடுல இருந்து நாங்க பணம் செலவு செய்தோம்னு சொல்றீங்களே, அப்படி நாங்க அதுல கிடைச்சிருந்த முழு பணத்தையும் அதுல செலவு செய்திருந்தா ஏன் எங்களுக்கு 2 சீட்டு கிடைக்குது? ஒட்டுமொத்த கோவாவுமே நாங்க ஜெயிச்சிருப்போமே. எங்களுக்கு ஏற்கனவே 2017 6% வாக்கு இருந்தது. இப்ப 2022 போட்டிடும் போது 6.33% ஆச்சு. உங்களுக்கு அந்த பணம் வந்து கோவாவுக்கு போயிருக்குன்னு நீங்களே ஒரு அனுமானத்தை உருவாக்கி ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பி இருக்கிற இது வரைக்கும் அதற்கான ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியல. கோர்ட் கேக்குதே கொடுங்கங்கறாங்க, கொடுக்கல. எவிடன்ஸ் இருக்கான்றாங்க, நீங்க உங்களால கொடுக்க முடியல. அதே மாதிரி சாட்சியங்களை மிரட்டி வந்து அவங்கள வந்து அடிபணிய வைக்கிறீங்க. இதுதான் நடந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள்ல எதுவுமே ஒரு நேர்மையான முறையில் நடக்கல. சம்மன் மாத்தி அனுப்புறீங்க. அவர் அந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பாராளுமன்ற தேர்தலுக்கு போக கூடாது. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரியும் பத்திரிகையாளர் சகோதரர் சொன்ன மாதிரியும் டெல்லியில இருந்து செய்தியாளர் அரவிந்த் குணசேகரும் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்டையும் கேட்கலாம். அரவிந்த், டெல்லியில பாஜகவுடைய வெற்றிக்கான களம் எப்படி இருந்தது? ஆம் ஆத்மிக்கான பின்னடைவுக்கான சூழல் என்னவாக இருந்தது? ஆம் ஆத்மி கட்சிக்கான பின்னடைவா நம்ம பார்க்கறது, ஆம் ஆத்மி கட்சி கடந்த 2 தேர்தலிலும் இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கான முக்கிய காரணம் மிடில் கிளாஸ் வாக்குகளும், அதே போல அந்த அடிமட்ட மக்களோட அவர்களோட அந்த வாக்குகளும் தான். அந்த ஜுகீஸ்ங்கிற அந்த காலனியில இருக்கக்கூடிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதே போல மிடில் கிளாஸ் வைஸ் பார்க்கும்போது மிடில் கிளாஸ் மக்கள், இந்த 2ம் தான் ஆம் ஆத்மி கட்சியோட என்னைக்குமே ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்கா இருந்துச்சு. அதனால பல்வேறு பாப்புலர் ஸ்கீம், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர், இந்த ஸ்கீம் மூலியமா தான் இந்த ஒரு ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணியிருந்தாங்க. பெருவாரியான பெண்கள் வாக்கு வங்கியும் ஆம் ஆத்மி வசம் தான் இருந்தது. இத பிஜேபி இந்த முறை ரொம்ப லாபகமாக இந்த ஓட் பேங்கையும் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா தலித் வாக்குகள், டெல்லி எடுத்துக்கொண்டா சுமார் 20% தலித் வாக்குகள் இருக்காங்க. அது என்னைக்குமே ஆம் ஆத்மி கட்சியோட கடந்த 2 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு முழுமையா கிடைக்கப்பட்டிருந்தது. அதையும் இந்த டைம் உடைச்சிருக்காங்க. அதே போல மைனாரிட்டி வாக்குகளை காங்கிரஸ் கட்சியும் உடைத்தது. சோ இதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டால் காங்கிரஸ் வெறும் 4.5% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இந்த முறை சுமார் 7.5% அப்படிங்கிறாங்க. சோ ஆல்மோஸ்ட் நியர் டபுள் காங்கிரஸ் பண்ணினதும், அதே போல தலித் வாக்குகளை பாஜக உடைத்ததும், பட்ஜெட் மூலியமா தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் மத்திய பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்க்கு, நடுத்தர வர்க்கத்திற்கு பட்ஜெட்ல கொடுக்கப்பட்டிருக்கும் சலுகைகள், இந்த 3ம் தான் பாஜகவுக்கு சாதகமா இந்த தேர்தல் அமைந்திருக்கு. பாஜக அறிவிச்ச அந்த இலவச அறிவிப்புகள், ஏன்னா ஆம் ஆத்மி தான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இலவச மின்சாரம், குடிநீர், சுகாதாரம்னு. அது தொடர்பான சில அறிவிப்புகளை பாஜகவும் இந்த முறை
ஹரியானாலையும் சொன்னாங்க, மகாராஷ்டிராலையும் சொன்னாங்க, டெல்லியிலையும் சொன்னாங்க. அதுவும் கை கொடுத்திருக்கா பாஜகவுக்கு இந்த முறை? பாஜகவுக்கு பெருசா இந்த ஃப்ரீபீஸோ இந்த ஸ்கீம் ஒன்னும் பெருசா கேரண்டியோ ஒன்னும் பெருசா கை கொடுத்த மாதிரி தெரியலங்க. ஏன்னா இந்த ஸ்கீம்ல பாஜகவோட இதுல ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கு. எனவே இதுல ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்த முடியல. ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, இதை ரொம்ப சிவிக் இஷ்யூவா ஹைப்பர் லோக்கலா எடுத்துட்டு போய் ஒவ்வொரு தொகுதிக்கான சிவிக் இஷ்யூவா எடுத்துட்டு போய் அந்தந்த வேட்பாளருக்கு எதிராக தேர்தலா மாத்தி இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நான் முன்பே சொன்ன மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் காங்கிரஸ் ஒரு பக்கமும் தலித் வாக்குகளை இது பிஜேபி ஒரு பக்கம் இரண்டாக உடைத்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரிய பின்னடைவு. நீங்க ஓட் பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி ஆல்மோஸ்ட் 43%, பிஜேபி ஆல்மோஸ்ட் 47%. 4% தான் 4% வாக்குகள் தான் இரண்டு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸே. ஆனால் இந்த 4% இரண்டு ரொம்ப கன்சாலிடேட்டான ஓட் பேங்க் தலித் மைனாரிட்டிஸ் இரண்டா பிரிச்சது காங்கிரஸ் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம். மைனாரிட்டிஸ் போனது காங்கிரஸ் பக்கம் போனதுக்கான காரணம் என்ன? ஆம் ஆத்மி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை மைனாரிட்டிஸ் பார்த்தாங்களா? ரெண்டாவது, பட்டியலின சமூக வாக்குகள் ஏன் இந்த முறை பாஜகவுக்கு போச்சு? ஆம் ஆத்மி கிட்ட இருந்து காங்கிரஸுக்கு நகராம பாஜகவுக்கு போனதுக்கான காரணம்? முதல்ல மைனாரிட்டிஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். மைனாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி கட்சி இன்னமும் மைனாரிட்டிஸ் வந்து ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா பார்ட்டியா பாக்குறாங்க. இரண்டாவது, இதற்கு முன்பாக எந்த கட்சி பாஜகவை தோற்கடிக்க முடியுமோ அந்த கட்சிக்கு தான் மைனாரிட்டிஸ் வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் கடந்த சில தேர்தல்களா பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சிக்கு மைனாரிட்டிஸ் வாக்குகள் கிடைக்கப்பட்டது. ஆனா டெல்லி கலவரத்துக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சி தங்களுக்கு ஆதரவாக தங்களை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் ஆம் ஆத்மி கட்சி எடுக்கவில்லை. அதனாலதான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து அந்த மைனாரிட்டி வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் நகர்ந்தது. ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்ரா டெல்லியில மட்டும் கிடையாது, அக்ராஸ் கண்ட்ரியில சிறுபான்மையினருக்கும் அதே போல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கான ஒரு நம்பிக்கை வெளிச்சமா இருந்த காட்டி தான் அது டுவர்ட்ஸ் காங்கிரஸா மூவ் ஆகுது. கம்மிங் பேக் டு த தலித் கொஸ்டின், தலித் 20% வாக்குகள் தலித் டெல்லியில இருக்காங்க. அந்த வாக்குகள் இந்த முறை பாஜக பிரித்ததற்கான ஒரு காரணம் என்னன்னா, இந்த இஷ்யூவை ரொம்ப சிவிக் இஷ்யூவா எடுத்துட்டு போய் கடந்த 10 ஆண்டுகளாக உங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இவர்கள் நிறைவேற்றவில்லை, அது ஆம் ஆத்மி கட்சி நிறைவேற்றவில்லை. அவுட்டர் டெல்லியில தான் இந்த ஒரு அந்த மக்களோட இது டொமிசில் இருக்கு. சோ ஹரியானா பார்டர்லயும் அதே போல உத்தரப்பிரதேஷ் பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்த முழுமையா அங்க இருக்கக்கூடிய நியர்பை பிஜேபி 2 மாநிலத்திலும் பாஜக ஆட்சி செய்வதால் ஈஸியாக அதை அந்த மக்கள்கிட்ட நெரேட்டிவ் செட் பண்ண முடிச்சு ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து 10 ஆண்டுகளாக உங்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்து தலித் வாக்குகளையும் பிரித்திருக்கிறார்கள். அதே போல மைனாரிட்டி வாக்குகளும். ஆம் ஆத்மியுடைய அந்த மக்கள் நல திட்டங்கள் வந்து மிடில் கிளாஸோடயே ஸ்டாக்னண்டா நின்னு போச்சா? தலித்தை நோக்கி நகரலையா? அவுட்டர் ஏரியால அவுட்டர் டெல்லிங்கிற இந்த 2 ஹரியானா பார்டர் ஒட்டி இருக்கிற தொகுதிகளிலும் அதே மாதிரி யூபி மாநிலத்தை ஒட்டியுள்ள இந்த 2 ஏரியாலையுமே ஆம் ஆத்மி கட்சி பெருசா கன்சாலிடேட்டே பண்ணலைங்க. ஆம் ஆத்மி கட்சியோட முழுமையான அந்த அனைத்து அவர்களோட சேவைகளும் சரி, அவர்களோட கவர்னன்ஸும் சரி, இந்த சென்ட்ரல் டெல்லி, அந்த சவுத் டெல்லி, நார்த் டெல்லி, அந்த சவுத் ஈஸ்ட் டெல்லி, சவுத் வெஸ்ட் டெல்லி, சென்ட்ரல் டெல்லி இதுக்குள்ளாரியே இருந்துச்சே தவிர இந்த அவுட்டர் ரீஜன்ல ஒழுங்கா முழுமையாக ஆம் ஆத்மி கட்சி போக்கஸ் பண்ண முடியல. இரண்டாவது காரணம், கெஜ்ரிவால் அரஸ்டுக்கு பிறகு இந்த 2 தேர்தலையும் வெற்றி பெற்றது கெஜ்ரிவால்ங்கிற ஒரு முகத்தை மட்டுமே வைத்துதான் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை மீண்டும் வெற்றி பெற்றால் மீண்டும் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஏனென்றால் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கும் போது அவர் டெல்லி சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடாது, முதலமைச்சர் கோப்புகளை பார்வையிடக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் வாக்களித்தால் மீண்டும் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆக முடியுமா என்ற சந்தேகம் எழுந்திருந்தது. இது அனைத்தும் தான் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. கெஜ்ரிவாலை மீண்டும் முதலமைச்சர் ஆவாராங்கிற சந்தேகம் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிட்டு வருது. இரண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த வாக்கள் பிரிந்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு டிசிசிவா ஒரு ஆன்டி ஆம் ஆத்மி பார்ட்டி எலெக்ஷனா மாறினதுக்கான காரணம் இதெல்லாம். ஓகே, இந்த எலெக்ஷன் வரைக்கும் பைபோலரா இருக்காங்க. பிஜேபி வெர்சஸ் ஆம் ஆத்மி தான் தேர்தல் களம். இப்போ ஆம் ஆத்மியோட பின்னடைவுக்கு அப்புறம் சில வருடங்கள் இந்த பைபோலார் நரேட்டிவ் அப்படியே தொடர டெல்லியில வாய்ப்பு இருக்கா? இல்ல காங்கிரஸ் மேல எழும்பி வந்து பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு சூழல் மாறும் சூழல் இருக்கா? ஆம் ஆத்மி கட்சி இனிமேல் சர்வே ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக பிஜேபி வந்து ஒரு டார்கெட்டட் கேம்பெயினை எடுத்து இருந்தாங்க. இது வந்து இன்னைக்கோ நேத்தோ ஆரம்பிக்கல, ஒரு 3 வருடங்களாக சத்யேந்தர் ஜெயினை எப்போ அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த தேதியிலிருந்து
ஆம் ஆத்மி கட்சியை செங்கலா ஆம் ஆத்மி கட்சியை முழுமையா டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறது பிஜேபி வந்து ஒரு டார்கெட்டட் கேம்பெயினா எடுத்திருந்தாங்க. இது நம்ம எல்லா மாநிலத்திலையும் பார்த்தோம். இது ஆம் ஆத்மி எங்கெங்கெல்லாம் காலூன்ற முயன்றார்களோ, இமாச்சல்ல பார்த்தோம், அதே போல கோவால பார்த்தோம், அதே போல குஜராத்ல பார்த்தோம். எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் ஆம் ஆத்மி உள்ள வந்தாங்களோ எங்களால தடுக்க பார்த்தாங்க. பஞ்சாப் வெற்றிக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சி இதுக்கு மேல நம்ம வளர விட்டோம்னா ஆம் ஆத்மி கட்சி நமக்கு ஒரு ரியல் த்ரெட்டா வந்துருவாங்க அப்படிங்கறத பிஜேபி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பஞ்சாப் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர்கள் ஒருத்தர் கைது செய்யப்படுவதும், அதே போல ஆம் ஆத்மி கட்சியே அமலாக்கத்துறை வழக்குல ஆம் ஆத்மி என்ற கட்சியே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் தற்போது வரை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டதில்லை. முதன்முறையாக இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை. எனவே ஆம் ஆத்மி கட்சி இதுக்கு மேல வளர விடக்கூடாது, ஆம் ஆத்மி கட்சியை எக்ஸிஸ்டன்ஸையே கொஸ்டின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு டார்கெட்டட் கேம்பெயினா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி சர்வே ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா இப்பவே பல தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சி விட்டு வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதிகாரம் ஆட்சி இருப்பது வரைக்கும் தான் இந்த தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சியோட இருந்தாங்க. ஏன்னா யாருமே வந்து ஒரு திக் ஸ்கின் பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாகத்தான் அரசியலுக்கு வந்தாங்க. அரசியலுக்கு வந்தோடனே அதிகாரத்தில் இருந்தவர்கள், இவர்கள் எதிர்கட்சியாக இருந்ததே கிடையாது. இதுதான் முதன்முறையாக கெஜ்ரிவாலும் அவருடைய சகாக்களும் எதிர்கட்சியாக அதிகாரம் இல்லாமல் அரசியலில் சர்வே ஆக போகிறார்கள். இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் ஆம் ஆத்மி கட்சிக்கு. அதே போல டெல்லி தோல்விங்கிறது பஞ்சாப்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னன்னா தற்போது அங்க பகவத்மான் தலைமையிலான ஒரு அரசு அங்க இருந்தாலும் பகவத்மான் மேல தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது டெல்லியை தோற்ற பிறகு கெஜ்ரிவாலோட கவனம் பஞ்சாப் பக்கம் திரும்பும். இது அவருக்கும் பகவத்மானுக்குமே பெரிய விரிசலை ஏற்படுத்தும். அங்க பஞ்சாப் மக்கள் வந்து டெல்லியிலிருந்து ஆதிக்கம் வருதுன்னு தற்போதே உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இனிவரும் காலம் ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடும். சோ ஆம் ஆத்மி கட்சியோட டிக்ளைன் ஆக அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் வளர்ச்சி ஏற்படுத்தும். ஏன்னா ஆம் ஆத்மியோட வாக்குகளும் காங்கிரஸோட வாக்குகளும் ஒரு சேர வாக்குகள், இரண்டுமே வெவ்வேறு வாக்குகள் கிடையாது. ஆன்டி பிஜேபி வாக்குகள் தான் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு. சோ ஆம் ஆத்மி கட்சி எவ்வளவுக்கு எவ்வளவு டிக்ளைன் ஆகுதோ அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும். திரு சிவப்பிரியன், நிறைவு கேள்வி. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா, இடதுசாரிகள் இல்லாத இந்தியா அப்படிலாம் தேர்தல் பிரச்சாரங்கள்ல கொள்கை அடிப்படையில் பாஜக முன்வைத்தாலும் ஒரு வலுவான மாநில கட்சியை எதிர்கொள்வதை விட தேசிய கட்சியான காங்கிரஸை எதிர்கொள்வதை எப்போதுமே அவங்க தேர்தல் களத்தில் விரும்புகிறார்கள். அப்படியான ஒரு நரேட்டிவ் டெல்லியிலையும் உருவாகும் அப்படின்னு திரு அரவிந்த் சொல்றார். களச்சூழல் அப்படிதான் இருக்கா? இல்ல, நிச்சயமா பாஜகவோட எய்ம் அதுதான். அரவிந்த் சொன்னது, ரகு சொன்னது எல்லாமே எங்கன்னா, அவங்க ஏன் ஆம் ஆத்மியை டார்கெட் பண்ணாங்கன்னா, அவங்க எப்பவுமே வந்து காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய இயக்கம் வந்து அவங்களுக்கு நிதின் கட்கரி ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் வலுவடைகிறது எங்களுக்கு நல்லது. ஏன்னா மாநில கட்சிகள் இங்க கூட நீங்க எந்த மாநிலத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்க ரொம்ப வாசிஃபரஸா அப்போஸ் பண்றது யாருன்னு பார்த்தா ஒரு வந்து மாநில கட்சியை தான். தெலுங்கானாக்கு போறாங்க, அங்க வந்து டிஆர்எஸ் வீக்கன் பண்ணணும்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா டிஎம்கேவை தான் வீக்கன் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆந்திரால வேற வழி இல்லாம டிடிபியோட அலையன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அவங்க என்னன்னா, அவங்களுக்கு எய்ம் என்னன்னா, மாநில கட்சிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்களேன், ஒரு திராவிட கட்சி 1967 ஆட்சிக்கு வருகிறது. அதன் பிறகு அந்த திராவிட கட்சிகளோட ஆஃப் ஷூட் ஆன ஏடிஎம்கேவும் அந்த பெரிய திராவிட கட்சி, முதல் திராவிட கட்சியான திமுகவும் தான் ஆட்சியில் இருந்துட்டு வருது 56 வருடங்கள். அவர்களை அகற்றவே முடியல. சோ அப்படி இருக்கும் பொழுது அதேதான் பஞ்சாப்ல ஆச்சு. பஞ்சாப்ல என்ன எஸ்இடி இவங்க அவங்களோட இருந்தாங்க. அதே மாதிரி சிவசேனா. சோ எங்க அவங்க போனாலுமே சரி, அவங்க முதல்ல அவங்களோட டார்கெட்டா அவங்க பாக்குறது வந்து மாநில கட்சிகள் தான். இங்க ஏற்கனவே நிறைய பிஜேபி தலைவர்கள் சொல்லியிருக்காங்களே, முதல்ல நாங்க மாநில கட்சியோட கூட்டணிக்கு போவோம், அந்த மாநில கட்சியோட கூட்டணி வைத்து அதன் பிறகு அந்த மாநில கட்சியை எங்களோட கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு அவர்களை சுருக்குவோம். இதுதான் பிஜேபியோட பிளான். இதுல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் டெல்லியில அவங்க இது பண்ண மாதிரி தெரியல. சோ அவங்களுக்கு என்னன்னா, அதே போன்று பத்திரிகையாளர் அரவிந்த் சொன்னதுல நான் முழுமையா உடன்படுறேன். ஏன்னா காங்கிரஸோட வாக்குகளை தான் ஆம் ஆத்மி எடுத்தாங்க. இப்ப அந்த வாக்குகள் வந்து மீண்டும் காங்கிரஸ்க்கு போகும்போது ஆம் ஆத்மி வலு இழக்க அது காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பலமாகும். ஏன்னா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் இதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க. அதே போன்று டெல்லியில எங்கெங்கெல்லாம் மாநில கட்சிகளை காங்கிரஸை அகற்றிவிட்டு மாநில கட்சி ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் வந்ததோ அங்கெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி தோற்கும் பொழுது அது காங்கிரஸ்க்கு பெரிய வாய்ப்பு. அதை காங்கிரஸ் எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்கிறது காங்கிரஸ் தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஏற்கனவே ஆம் ஆத்மியினுடைய அந்த
கட்சியினுடைய நிர்வாகி சொன்னது போன்று ஆபரேஷன் லோட்டஸ் பண்ண முடியல டெல்லியில. ஆபரேஷன் லோட்டஸ் பண்ண முடியாம போனது உண்மைதான். அதற்கு காரணம் என்னன்னா ஆபரேஷன் லோட்டஸ் பண்ற அளவுக்கான நம்பர்ஸ் பிஜேபி கிட்ட இல்ல. முதல் தேர்தலில் 2015ஆம் ஆண்டு மூணு இடத்துல தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. 7 இடங்கள்ல தான் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒட்டுமொத்த கட்சியே உடைக்கணும். அதற்கான சூழல் அப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியில இல்ல. ஸோ பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு முதல் எதிரி வந்து மாநில கட்சிகளை நாங்க இல்லாம பண்ணிட்டோம்னா தேசிய கட்சியை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஒண்ணு இந்த கட்சி இல்ல அந்த கட்சி. இட் இஸ் ஈஸி டு ஹேண்டில். ஒவ்வொரு எல்லா இடத்துலயும் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயம் தானே. ஒரே நாடு 2 கட்சி இது இருந்தா பிஜேபிக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 47 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கு. 23 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 55,910 வாக்குகளை திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் பெற்றிருக்கிறார். 12,028 வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமிகு சீதாலட்சுமி பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.